மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் முன்னெடுத்த போராட்டம் தலைநகர் டெல்லியில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், அதேமாதிரி கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று சில வாரங்களாக அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டம் இன்றைக்கி பாராளுமன்றத்தினுடைய நுழைவாயில் வரை போயிருக்கு. அதற்காக அதை எப்படியாவது முடக்கும் விதமாக ஒன்றிய அரசினுடைய துணை இராணுவம் ஆயுதம் ஏந்திய பாதுகாவலர்களை டிப்ளாய் பண்ணி அவர்கள் துப்பாக்கிகளை இளைஞர்களை நோக்கி பாயிண்ட் பண்ணிவிட்டு அவர்கள் போராட்டத்தை தடுத்து அவர்களை உள்ள வராமல் தடுத்து பாராளுமன்றத்தினுடைய நுழைவாயில்களுக்கு எல்லாமே பூட்டு போட்டு தடுக்கப்பட்டது. அப்படி ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருந்தது. தொடர்ந்து மாணவர்களும் இளைஞர்களும் பெரிய அளவில் தலைநகர் டெல்லி நோக்கி வரத் தொடங்கினார்கள். ஏறக்குறைய 10,000 பேர் டெல்லிக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் ஒன்றிய அரசு பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள். அதோட உச்சகட்டமாக ஏற்கனவே சோனம் வாங்சக்கிலிருந்தே அந்த பிரச்சனை தொடங்கிடுச்சு. எப்போ நீட் பிரச்சனையில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் நாடு முழுக்கும் அதிர்வலையை ஏற்படுத்தி அதிர்ச்சி ஏற்படுத்துச்சோ அதன் தொடர்ச்சியாக திரு தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக மறுத்ததன் சூழ்நிலையில் திரு சோனம் வாங்சக் அவர்கள் ஒரு காலவரையின்றி ஒரு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்தார். அவர் ஒரு 10 நாட்களுக்கு மேல் உண்ணாவிரதம் இருந்த சூழலில் அவர்கள் உடல்நிலை மோசமாகி ஒரு 8-9 கிலோ வரை உடல் எடை குறைந்த நிலையில் குண்டுக்கட்டாக அவரை தூக்கி சென்று கைது செய்து அவரை மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார்கள். இனி இருந்தபோதும் அந்த போராட்டம் ஓய்ந்தபாடில்லை. அதை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கின்ற கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அதனுடைய தலைவர் அபிஷேக் திப்கே தலைமையில் அந்த கட்சியை தாண்டி பல்வேறு கட்சி சாராத மாணவர்களும் இளைஞர்களும் சரி, அதே போல் இடதுசாரி அமைப்புகளான டைஃபி எஸ்எஃப்ஐ போன்ற அமைப்புகளுடைய ஆதரவாளர்களும் சரி எல்லோருமே அணிதிரண்டு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தலைநகர் டெல்லியில் குவிஞ்சு ஒரு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதாவது கடைசியாக நடந்த வேளாண் குடிமக்களுடைய போராட்டம், 3 விவசாய சட்டங்களுக்கு எதிராக வேளாண் குடிமக்கள் முன்னெடுத்த பெரிய போராட்டம், லட்சக்கணக்கில் திரண்டு நடத்தின போராட்டம். அதற்கப்புறம் 2023 அந்த பாராளுமன்ற தாக்குதலினுடைய 22வது ஆண்டு நினைவு நாள் அன்று 2 மாணவர்கள் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு பாராளுமன்றத்திற்குள்ளே போய் இந்த கலர் குண்டுகளை வீசி புகைகளை வீசி நடத்திய போராட்டம். அப்புறம் அதற்கு முன்பாக அண்ணா ஹசாரே, அதாவது யூபி ஆட்சியினுடைய இறுதிக்கட்டத்தில் அண்ணா ஹசாரே மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி அவர்கள்லாம் இந்த இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் என்கிற அந்த இயக்கம் முன்னெடுத்த போராட்டம். இந்த 3 போராட்டங்களுக்கு அப்புறம் இப்போ தான் கடைசியாக ஒரு பெரிய அளவிற்கான போராட்டம் ஒரு ஒன்றிய அரசினையே கேள்விக்குறியாக்குறது அல்ல ஒன்றிய அரசை அச்சுறுத்தக்கூடிய ஒரு அளவிற்கு ஒரு பெரும் போராட்டமாக வெடித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர் பதவி விலக வேண்டும், ஒன்றிய அரசு பொறுப்பேற்க வேண்டும், கல்வியில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று முன்னெடுத்த போராட்டம் அரசுக்கு பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி பதற்றத்தின் விளிம்பில் அவர்களுக்கு எதிராக பெரிய அளவிற்கு தடியடி நடத்தி அவர்களை போராட்டக்காரர்கள் என்று அவர்களை கலைத்து இளைஞர்கள் மீது ஒரு பெரும் வன்முறையை ஒன்றிய அரசினுடைய காவல்துறை ஏவி இருக்கிறது. அதில் அவர்களை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களெல்லாம் அங்கிருந்து கலைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது கூட காணொலி காட்சிகளில் பார்த்துட்ருக்கோம். அதன் ஒரு தொடர்ச்சியாக ஆனாலும் சற்றும் விலக மறுத்த அந்த இளைஞர்கள் பாராளுமன்றத்தை நோக்கி அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். பாராளுமன்றத்தையே முற்றுகையிட போகிறோம் என்று தொடர்ந்து ஜந்தர் மந்திலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் நடந்து வந்தார்கள். அதனுடைய ஒரு கல்மினேஷனாக ஒரு இறுதி கட்டமாக பாராளுமன்றத்தில் அடைய ஒரு முயற்சி செய்த பொழுது ஆயுதமேந்திய பாதுகாப்பு படையினர், துணை இராணுவ படையினர், AK-47 போன்ற இந்த செமி ஆட்டோமேட்டிக் ரைஃபிள்ஸ் என்று சொல்வார்கள், அவர்கள் அதை வைத்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு முயற்சி செய்து அவர்களை நோக்கி துப்பாக்கிகளை காட்டி அவர்களை கலைத்தார்கள். இதற்கிடையில் அந்த போராட்டம் அப்பொழுதும் ஓயவில்லை, தொடர்ந்து வீரியம் எடுத்தது. துணை இராணுவ படையினரும் டெல்லி காவல்துறையும் போராட்டம் நடத்திய இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எதிராக வன்முறையை எப்படி விட்டார்கள் என்று அவர்களை லத்தியை பயன்படுத்தி அடித்து விரட்டி இருக்கிறார்கள். பாராளுமன்றத்தை நெருங்கி கொண்டிருந்த ஒரு வேளையில் டெல்லியில் இருக்கக்கூடிய மெட்ரோ சேவைகள் முற்றிலுமாக முடக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் டெல்லியில் இருக்க பல்வேறு பகுதிகள், அதாவது டெல்லிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து தலைநகரனுடைய மையப்பகுதியில் குவியப் போகிறார்கள், ஜந்தர் மந்தருக்கு வரப்போகிறார்கள், பாராளுமன்றத்தை நோக்கி அவர்கள் வரப்போகிறார்கள் என்ற அச்சத்தில் ஒன்றிய அரசு டெல்லியில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் சேவையை முற்றிலுமாக நிறுத்திவிட்டது. பொதுமக்கள் பெரிய அளவிற்கு அங்கே உள்ளாயிருக்கிறார்கள். அதையும் தாண்டி மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்தை முடக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் இது போன்ற ஒரு செயல்களில் ஈடுபட்டதை நாம் பார்க்கிறோம். துப்பாக்கிகளை அவர்களை நோக்கி காண்பித்தவாறு துணை இராணுவ படை இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தோம். ஒருவேளை யாராவது அதை மீறி பாராளுமன்ற கட்டடத்திற்குள் இல்லை வளாகத்திற்குள் நுழைந்தால் அவர்களை சுடுவதற்கான தயார் நிலையில் துணை இராணுவ படை இருப்பதையும்
நாம் சற்று முன்பு காணொலி காட்சிகளில் பார்த்தோம். இப்படி ஒரு பதற்றமான சூழல், பதற்றத்தின் உச்சத்தில் அல்லது பதற்றத்தின் விளிம்பில் தலைநகர் டெல்லி இருப்பதை பார்க்கிறோம். ஒன்றிய அரசுக்கு எதிராக நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் வெகுண்டெழுந்து ஒரு கிளர்ச்சியை முன்னெடுத்திருக்கிறார்கள். எல்லாற்றுக்கும் ஒரே காரணம், அவர்கள் கேட்கக்கூடியது ஒரே ஒரு கோரிக்கை, கல்வியில் சீர்திருத்தம் வேண்டும். நீட் என்ற ஒரு வெகுஜன மக்களுக்கு எதிரான ஒரு நுழைவுத் தேர்வினால் பெரிய அளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள் மக்கள். அவர்கள் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் முறைகேடுகளை களைய வேண்டும், பெரிய சீர்திருத்தத்தை முன்னெடுக்க வேண்டும். இதற்கெல்லாம் பொறுப்பேற்கக்கூடிய அந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மதியம் ஜே.பி. நட்டா அமைச்சரோடு ஒரு பேச்சுவார்த்தை, அவர்கள் 2 பேர் பேச்சுவார்த்தை நடத்த போவதாக சில தகவல்கள் வந்திருக்கிறது. அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சனை எழுப்பியிருக்கிறார்கள். இதை பற்றி தான் நம்ம விவாதிக்க இருக்கோம். தற்போது நம்மோடு சமூக செயல்பாட்டாளர் திரு திருமுருகன் காந்தி அவர்கள், அதே போல் சிபிஎம்னுடைய மாவட்ட செயலாளர் திரு செல்வா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு விவாதிப்போம். திரு திருமுருகன் காந்தி, ஒரு பெரிய பதற்றம் நிலவுது தலைநகர் டெல்லியில். கடைசியாக நாம் இதற்கு முன்பு ஒரு நிலையை பார்த்தது இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் என்று ஊழலுக்கு எதிராக யூபி ஆட்சியினுடைய கடைசியில் ஒரு போராட்டத்தை பார்த்தோம். அப்புறம் வேளாண் குடிமக்களுடைய போராட்டத்தை பார்த்தோம். பெரிய அளவிற்கு லட்சக்கணக்கில் திறன் நாடுங்கிலிருந்து போய் போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் 23 பாராளுமன்றத்துக்கு உள்ளே அந்த கேனிஸ்டர் போட்டு அரசுக்கு எதிராக முழக்கமிட்டதை பார்த்தோம். இந்த போராட்டமும் அதுபோல் பெரிய அளவிற்கு அரசுக்கு எதிராக, ஒரு கொள்கைக்கு எதிராக, அரசினுடைய தவறுக்கு எதிராக மாணவர்கள் வெகுண்டெழுகிறார்கள். இவ்வளோ ஒரு வன்முறை அங்கே பார்க்குறோம். மாணவர்களுக்கு எதிராக துப்பாக்கிகள் நீட்டப்படுது. தயார் நிலையில் துணை இராணுவப்படை ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ரைஃபிளை வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. லத்தியை சார்ஜ் பண்ணி அடித்து விரட்டுறாங்க கண்ணீர் புகை கொண்டு. இந்த பதற்றம், அரசினுடைய பதற்றம் எதனுடைய வெளிப்பாடு? மாணவர்கள் இவ்வளவு கோபம் கொள்வதற்கான காரணம் என்ன? திருமுருகன் காந்தி. நீட்டு தேர்வு முறைகேடாக நடந்தது அம்பலமாய். இது அம்பலமானது மட்டுமல்ல, இதனால் பல மாணவர்கள் தங்கள் துயரத்தையும் நாம் பார்த்திருக்கின்றோம். அப்போ மாணவர்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக மாணவர்கள், இளைஞர்கள் 2 பேரினுடைய எதிர்காலத்தை நாசப்படுத்தக்கூடிய வேலையை பாஜக செய்து வருகிறது. இதற்கு முன்பு அக்னிபாத் திட்டத்திற்கும் இதே போல ஒரு மிகப்பெரிய போராட்டம் பீகார் போன்ற மாநிலங்களில் நடந்தது. அப்போ இதனுடைய எதிர்காலத்தை நாசம் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்பது அம்பலமான காரணத்தினால இந்த ஒரு பெரிய பதட்டம் பாஜகவிற்கு வந்திருக்கிறது. இப்போ நரேந்திர மோடிக்கு இதுக்கு பதில் சொல்ல கல்வி அமைச்சர் இது குறித்தான எந்த விதமான வெளிப்படையான பொறுப்பேற்றலும் செய்யலை. அப்போ இளைஞர்கள் இவ்வளோ கோபத்தோடு திரள்வதற்கான அடிப்படை காரணம், அரசு இந்த இளைஞர்களையும் மாணவர்களும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் அடிப்படையில் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய போராட்டம் என்பது வரவேற்கத்தக்கது. வாங்சுக்கோடைய அந்த 18 நாள் உண்ணாநிலை போராட்டம், மாணவர் அமைப்புகள் இதற்கான எஸ்எஃப்ஐ உள்ளிட்ட மாணவர் அமைப்புகள் இதற்கு உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த மாணவ அமைப்புகள் அங்கிருக்க பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்கள் திரண்டிருக்கிறார்கள். கற்பாம்பூச்சி கட்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவர்களும் இதில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள். டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இந்த போராட்டம் வெளிப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை பாரதிய ஜனதா கட்சி அரசின் மீது உருவாக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இளைஞருடைய எழுச்சியை தடுப்பதற்கு இந்த பாஜக அரசினால் மட்டுமல்ல, உலகில் உள்ள எந்த ஆட்சியாளர்களும் சாத்தியமான ஒன்று அல்ல என்பதை உலகத்தின் நிரூபித்திருக்கிறது. விவசாயிகளினுடைய போராட்டம், மாணவர்களுடைய போராட்டம், முற்காலத்திலே நம்ம கடந்த சிஏஏ உள்ளிட்ட இஸ்லாமிய மக்களினுடைய போராட்டம் என்று தொடர்ச்சியாக மோடி சர்க்காரினுடைய அராஜகத்துக்கு எதிரான போராட்ட திரட்சி என்பது நடந்து வருகிறது. இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய இந்த மாணவர் போராட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, ஒவ்வொரு மாணவருக்கு பின்னாலும் ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் இந்த அரசுக்கு எதிரான நிலைப்பாடுகள் எடுப்பார்கள், அவர்கள் உறவினர்கள் எடுப்பார்கள். இது ஆகவே மாணவர்கள் போராட்டம் என்பது மேலோட்டமானதாக ஒன்றாக பார்த்துவிட முடியாது. மாணவர் போராட்டம் என்பது ஒரு குடும்பமே, அது குடும்பத்தினுடைய உறவினர்களே, கிராமமே, சமூகமே கையாளக்கூடிய போராட்டமாக மாறிவிடுகிறது. ஆக மாணவர் போராட்டத்தை வெற்றி கொண்டதாக உலக வரலாறுகள் நாம் பார்த்து, சர்வாதிகாரிகளை எல்லாம் ஆட்சி கற்றிலிருந்து அகற்றி இருக்கின்றன. அந்த வகையில் இந்த போராட்டம் என்பது மிக முக்கிய போராட்டம் ஒரு எழுச்சியாக நான் பார்க்கின்றேன். ஜனதா கட்சியுடைய எதே போக்கு, திமிரான போக்கு, மக்களை பற்றி அக்கறை கொள்ளாத போக்கு, மாணவர்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாத நீட் போன்ற மிக மிக ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய, மாணவர்களின் வாழ்க்கையை அளிக்கக்கூடிய அந்த தேர்வை ரத்து செய்யாமல்
திமிர்த்தனமாக நான் அப்படித்தான் இயங்குவேன் என்று சொல்லுகின்ற மோடியினுடைய அகங்காரத்திற்கு ஒரு செருப்படியாக இந்த மாணவர் போராட்டம் இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய வாயில் வரை அஞ்சி குலை நடுங்கி போயிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி குலை நடுங்கி போயிருக்கு. மோடி குலை நடுங்கி போயிருக்கிறார். அதனால தான் துணை ராணுவப்படை இறக்கி துப்பாக்கி முனையில மாணவனை மிரட்டக்கூடிய அளவுக்கு ஒரு கோழையாக நரேந்திர மோடி குலை நடுங்கி போன ஒரு நபராக இருக்கிறார். பேசுவோம் திருமுருகன் காந்தி. திரு செல்வா, அதாவது அவர் பதிவிடும்போது பேசும்போது கூட பதிவிட்டிருந்தார், ஒன்றிய அரசை வந்து அச்சுறுத்தி இருக்கிறது இந்த போராட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது அந்த நீட் முறைகேடு தாண்டி கல்வியில் சீர்திருத்தம் என்று கேட்கும்போது இந்த போராடக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து எல்லா இளைஞர்கள் எல்லாருமே மாணவர்கள். ரெண்டாவது வேலையின்மை, அந்த நீட் முறைகேடு போன்ற, அதுவும் நீட் மட்டும் இல்லை, பல்வேறு முறைகேடுகள். சமீபத்தில் சிபிஎஸ்சியினுடைய தேர்வு நடத்துறதுல மறு கூட்டலில் கூட வந்து ஒரு பெரிய குளறுபடி நடந்தது. அப்போ அந்த எல்லாவற்றையும் சேர்த்து அந்த விரக்தியினுடைய வெளிப்பாடு தான் இவ்வளவு வீரியத்தோடு ஆக்ரோஷத்தோடு மாணவர்கள் ஒரு கிளர்ச்சியாக வந்து களத்துக்கு வர்றாங்களா? கண்டிப்பாக. குறிப்பாக வந்து கடந்த 10 ஆண்டுகளாக தேசிய தேர்வு முகமை மூலமாக பல்வேறு தேர்வுகள் நடத்துவார்கள். நமக்கு நீட் தேர்வாக இருக்கலாம், நீட் தேர்வு மட்டுமல்ல, பல்கலைக்கழகத்துக்கான கியூட் தேர்வுன்னு உட்பட கிட்டத்தட்ட வந்து ஒரு 15க்கும் மேற்பட்ட தேர்வுகளை வந்து அந்த தேர்வு முகமை நடத்திட்டு வராங்க. இந்த தேர்வு முகமை நடத்தின அந்த தேர்வுகள் காரணமாக கடந்த 10 ஆண்டுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா 89 முறை வினாத்தாள் வந்து கசிவு ஏற்பட்டிருக்குது. ஒரு 50 முறை மறுதேர்வு நடத்தியிருக்கிறார்கள். இப்படி பல தேர்வுகளை அவங்க வந்து மோசடி நடத்தியிருக்காங்க. இதில் உச்சபட்சமாக என்னென்னா, இந்த ஆண்டு நீங்கள் சொன்னது போல் சிபிஎஸ்சி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக நடத்தப்படக்கூடிய தேர்வில் +2 வகுப்பு எழுதின மாணவர்களுக்கான வினாத்தாள் திருத்தக்கூடிய முறையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அது OSM மெத்தட். அது எப்படின்னா வந்து டீச்சர்ஸ் வந்து அந்த கொஷின் பேப்பரை திருத்தத்துக்கு பதிலாக எல்லா வினாத்தாளும் வந்து ஸ்கேன் பண்ணப்பட்டு அந்த ஸ்கேன் வந்து கம்ப்யூட்டரில் வந்து சேவ் பண்ணுவாங்க. அது வந்து ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு வாத்தியார் வந்து அந்த கம்ப்யூட்டரில் திருத்தம் பண்ணுவதுன்ற மெத்தடை கொண்டு வந்தாங்க. இதற்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் விடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அந்த கான்ட்ராக்டுக்காக நிபந்தனைகளை தளர்த்துறாங்க. எந்த விதமான பாதுகாப்போ இல்லது வந்து பொறுப்புணர்வு இல்லாத ஒரு மோசடியான ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட +2 மாணவர்களுடைய மதிப்பெண்ணை திருத்துவதற்கான ஒப்பந்தத்தை பாஜக அரசாங்கம் கொடுத்தது. அதே மாதிரி அந்த ஆசிரியர்களுக்கும் வந்து போதிய பயிற்சி கொடுக்கப்படலை, போதிய கால அவகாசம் கொடுக்கல. விளைவு என்னவென்னா +2 தேர்வில் வந்து சிபிஎஸ்சி மாணவர்களில் மிகப்பெரிய முறைகேடு ஏற்பட்டது. தேர்வு எழுதின மாணவர்கள் வந்து ஒரு சரியான மதிப்பெண் பெற முடியல. அது மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவான உடனே ஒரு +2 படிக்கக்கூடிய மாணவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பிஜேபி அரசாங்கம் போடப்பட்ட ஒப்பந்த நகலை எடுத்து வெளியே போட்டார். 3 மாதத்துக்கு முன்னாடி ஒப்பந்தம் போடும்போது பாதுகாப்போடு ஒப்பந்தம் போட்ட அதே அரசாங்கம் அந்த தனியார் நிறுவனத்துக்கு சாதகமாக ஒப்பந்த விதியில் திருத்திருந்த வெளியே கொண்டு வந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. +2 முடித்தோன்னே தான் அடுத்து வந்து மார்க் வந்தால் தான் உயர்கல்விக்கு போக முடியும். எல்லா மாணவர்களும் இந்த நல்ல மார்க் எடுத்து போகிறலாம் மிகப்பெரிய அளவு குறைஞ்ச மார்க் வருது. அப்புறம் மறுதேர்வு எழுது அந்த வினாத்தாளுக்கு பார்க்க போய் பார்த்தா அதில் பல மாணவர்களுக்கு வந்து ஒழுங்காகவே வந்து என்னென்னா அவங்க தேர்வு வந்து நடத்த மதிப்பெண் விடலை, பல இடத்துல கேப் விட்டுருக்கு, ஒழுங்காக ஸ்கேன் பண்ணலை. இந்த முறைகேடு வந்து என்னன்னா +2 எழுதக்கூடிய அந்த குடும்பங்களை சார்ந்த அத்தனை பேருன்னா மிகப்பெரிய அதிருப்தியை, கோபத்தை உருவாகுது. அது முடிச்ச அடுத்த ஒரு 10-20 நாளில் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. 23 லட்சம் மாணவர்கள் வந்து நீட் தேர்வு எழுதினாங்க. அந்த நீட் வினாத்தாள் வந்து 5 லட்சம் ரூபாயிலேருந்து பல லட்சம் ரூபாய்க்கான விற்றதை வந்து என்னன்னா அரசாங்கமே ஒப்புக்கொண்டது. எனவே மீண்டும் மறுதேர்வு என்பதை அறிவிக்கிறாங்க. அப்போது இது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம், குறிப்பாக மோடி அரசாங்கம் வந்து என்னென்னா கல்வித்துறையில் முழுமையாக தோல்வி அடைஞ்சிருக்குது. இந்த தோல்வி வந்து மாணவர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை, ஆத்திரத்தை உருவாக்குது. அப்போ இதுக்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய ஒன்றிய கல்வி அமைச்சர் ஒத்த வார்த்தை பேசலை, ஒரு வார்த்தை பிரதமர் பேசலை. இந்த நாட்டுடைய மாணவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பிரதமர் பேசாமல் யார் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவார்? இந்த நாட்டோட மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பதில் சொன்னால் இந்த அரசாங்கம் பதில் சொல்லலை. எனவே அந்த மக்கள் வந்து கொந்தளிப்பை வந்து சமூக வலைத்தளங்களை எதிரொலித்தா நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, ஏன் நீங்கள்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி ஒரே பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இளைஞர்களை பார்த்து கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் வந்து உச்சநீதிமன்றம் பேசுகிறாரு. எனவே இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த வார்த்தை என்ன கொச்சைப்படுத்தியோ அதே ஒரு அடையாளமாக்கி மூவ்மெண்ட் ஆக்குறாங்க. இப்போ இங்க பாருங்க, உண்ணாவிரதம் வந்து 22வது நாள் ஒரு நாட்டோட திரு செல்வா, நம்ம பேசிக்கொண்டிருக்க வேலையிலே வந்து ஒரு செய்தி வருது. அதாவது கரப்பாம்பூச்சி கட்சியினுடைய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அபிஜய் திக்ஷே அவரை வந்து காவல்துறை அழைத்து சென்றதா அந்த கட்சியினுடைய ஒரு நிர்வாகி வந்து இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி காவல்துறை வந்து அவரை கூட்டு சென்றதாக வந்து ஒரு தகவல். அவர் எங்கே இருக்காரு, என்ன காரணம்,
கைது செய்யப்பட்டாரா அது குறித்த எந்த தகவலும் இல்லை. அவர் வந்து உண்ணாவிரத்தை பின்வாங்கிக்கிறாருன்ற ஒரு அறிவிப்பு இருந்ததாக வந்து செய்தி வந்தது. ஆனால் இந்நிலையில் இந்த பெரிய அளவிற்கு போராட்டம் நடந்து தடியடியில் நடந்த சூழலில் அவரை மட்டும் காவல்துறை அழைத்து சென்றதா, அவர் எங்கு அழைத்து செல்லப்பட்டார், என்ன காரணம், கைதா, எந்த விவரமும் இல்லை. ஆனால் சௌரவ் தாஸ் என்று அந்த கட்சியினுடைய நிர்வாகி வந்து தகவல் வந்து தற்போது வந்து வெளியிட்டிருக்காரு. அவரை வந்து அழைத்து சென்றதா. இப்படி கைது செய்து போராடக்கூடியவர்களை வந்து அழைத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. நீங்கள் விளக்குனீங்க எந்தெந்த பிரச்சனைகள்னால இவங்க இவ்வளோ கொந்தளிப்பில் இருக்கீங்க அப்படின்னு. இது கைது வரைக்கும் போகணுமா? அவர்களோட வந்து இப்போ பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காங்க, 2 பேர் போய் இப்போ பேச போகிறாங்க, திரு நட்டா, ஜேபி நட்டா அவர்கள்ட்ட, ஒன்றிய அமைச்சர்கிட்ட. இந்த அளவுக்கு கைது வரைக்கும் போவதற்கான ஒரு ஒன்றிய அரசு இந்த நிலைப்பாடு, கடுமையான நிலைப்பாடு எடுப்பதற்கான காரணம் என்ன? ஒன்றிய அரசு முழுக்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாட்டு மாணவர்களை பேசுவதற்கு தைரியம் இல்லாத ஒரு பிரதமரையும் அமைச்சர் நம்ம பெற்றுக்கிறோம். நம்ம நாட்டு மாணவர்கள் நம்மக்கிட்ட வந்து பேச வராங்க, ஆனால் பேசுறதுக்கு தயாராக இல்லை. 20 நாள் நாடாளுமன்ற வாசலில் போராட்டம், அமைதியாக அறவழியில் போராட்டம் நடத்துகிறாங்க. இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி பேரன்றாங்க. பொதுவாக அந்த மண்டி சவுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மெட்ரோ ஸ்டேஷன் தான் எல்லாமே போகிறது. அந்த இடத்துல வந்து துணை ராணுவத்தை குவித்து வச்சு அடிச்சிருக்காங்க. நீங்களே விஷுவலில் காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? நான் ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு ஜனநாயக உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு மாணவர் வீதியில் வந்தால் லட்டியால் அடிக்கிறீங்க, துப்பாக்கி தூக்கி மிரட்டுறீங்க, தண்ணீர் புகை அடிக்கிறீங்க. இப்போ அதை தாண்டி இப்போ என்னன்னா எங்கெங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸே இல்லை. இது முழுக்க அறவழி போராட்டம். அரசாங்கம் என்னன்னா இந்த ஜனநாயக வழியை பார்த்து பிஜேபி சர்க்கார் பயந்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த அரசாங்கம் தவறு செய்திருக்கிறது, முறைகேடு செய்திருக்கின்றது. நம்ம நாட்டு மாணவர்களுடைய தேர்வை ஒரு நியாயமான முறையில் எழுதுவதற்கு நடத்துவதற்கு திராணியற்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்குது. அதை ஒப்புக்கொண்டணும், நாட்டு மக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும். இந்த ஜனநாயக பண்பு வந்துன்னா பிஜேபி இல்லைன்ற பார்க்க முடியுது. இல்லாட்டி எதுக்கு 21 நாள் ஒருத்தன் மனுஷனை உண்ணாவிரது சாவடிக்கிற வேலைக்கு இந்த அரசாங்கம் போனோம்? நீ யார்? நீ கவர்மெண்ட் யார்? நான் எலெக்ட் பண்ண கவர்மெண்ட், எனக்கு தான் நீ சேவை செய்யணும். அப்ப என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் வந்து போராட்டம் நடத்துறாரு, உண்ணாவிரதம் இருக்காருன்னா அதை கேட்க முடியலன்னா எதுக்கு இந்த அரசாங்கம் இருக்குது? இந்தியாவில் இருக்க எல்லா பிரதான அரசியல் கட்சிகளும் பேசுறாங்க. இன்னைக்கு நீங்க பார்லிமெண்ட்ல பாருங்க, அரை மணி நேரம் தள்ளி வச்சுட்டே போறாங்க. நாட்டோட மாணவர் போராட்டம் நடத்தினா அதை எடுத்து விவாதம் பண்ண முடியல. எதுக்கு நாடாளுமன்றம் இருக்குது? இந்த வன்முறை போராடக்கூடியவர்கள் நீங்க அடிச்சு, நீங்க உதைச்சி ஜெயிலில் போட்டா எதுவுமே உங்க நடக்காது. ஏன்னா விவசாயிகள் போராட்டம், ஓராண்டு காலம் விவசாயிகள் போராட்டம் அனைத்து அடக்குமுறையில் ஏவி வெற்றி பெற்றது. எனவே பேசுவோம். இன்னும் நம்மகிட்ட வந்து கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய மதுரையிலிருந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகி திரு மணிவாசகம் இணைஞ்சிருக்கார். திரு மணிவாசகம் வணக்கம். அதாவது இப்போ ஒன்றிய உள்துறை அமைச்சர், அதாவது செகண்ட் இன் கமாண்ட் திரு அமித்ஷா அவர்கள் தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சரை அழைத்து அவரோட ஒரு டிஸ்கஷன் போனதாக தகவல் வந்திருக்கு. அவர் இலாக்கா மாற்றப்படும், குறைந்தபட்சம் அவர் கல்வி இலாக்காவிலிருந்து வேறு இலாக்காவிற்கு மாற்றப்படுவார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. திரு தர்மேந்திர பிரதான் அவர் பதவி விலகணுன்ற உங்களோட கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை எல்லோருமே வந்து சொல்கிறாங்க. அதுதான் அது தொடக்கமா இல்லை அதோட முடிந்து விட்டதா? அதற்கு மேல் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? சீர்திருத்தம் கேட்குறீங்க, இப்போது பேச்சுவார்த்தைக்கும் போக போகிறீங்க. அங்கே ஒரு ஏற்கனவே அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சரோடு திரு தர்மேந்திர பிரதான் டிஸ்கஷன். ஒருவேளை இலாக்கா மாற்றப்பட்டால் இந்த போராட்டத்திலிருந்து பின்வாங்குவீர்களா? அடுத்த கட்டமாக இது என்ன முன்னெடுக்க போகிறீர்கள்? அங்கிருந்து உங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்னவா இருக்குது? அரசு பேச்சுவார்த்தைக்கு முன்வர தயாராக இருக்கா, இல்லை வந்து பை ஃபோர்ஸ் அடக்குமுறையை கையாண்டு தான் வந்து எப்படி நசுக்கணும்னு தான் பார்க்குறாங்களா? இந்த ரெண்டில் எது அங்கே ஜனநாயகத்திற்கான நெகோசியேஷன் ஸ்பேஸ் இருக்காங்க? திரு மணிவாசகம் அதாவது பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. பேச ஆரம்பித்த பிறகு தான் அது என்ன மாதிரியான அந்த பேச்சுவார்த்தை போகுது, அது எதை பற்றி பேசுகிறாங்க, அல்லது தர்மேந்திர பிரதானை வந்து பதவி நீக்கம் செய்ய போகிறாங்களா, அல்லது உள்துறை பார்க்க போயிருக்கிறான்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமாக தான் நம்ம பேச முடியும். ரெண்டாவது வந்து இப்போது அதுக்கு அடுத்த போராட்டம் தொடருமா என்று கேட்டால் இது ஒரு பிரச்சனை அல்ல. அது வந்து நீட்டு தேர்வு, அதனுடைய வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறது மட்டும் அது பிரச்சனை இல்லை. தொடர்ந்து மாணவர்களுக்கு எதிராக, இந்த சமூகத்திற்கு எதிராக தொடர்ந்து இந்த அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்கான போராட்டங்கள் தொடரும். இதோட இது முடியாது. ரெண்டாவது 20 நாட்களாக தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க சோனம் வாங்சுக் அவர்கள். ஆனால் இப்போ வந்து கடைசி கட்டமாக வந்து மாணவர்கள் மேலே தடியடி நடத்தியிருக்காங்க. இது வந்து அரசினுடைய பொறுப்பற்ற தன்மையை தான் காட்டுது. ஏன்னா வந்து 20 நாள் தொடர்ந்த போராட்டத்தில் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். ஆனால் வந்து மக்களை வந்து ஒரு வெறுப்பினுடைய உச்சத்துக்கு, ஒரு கோபத்தினுடைய உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு அதன் பிறகு வந்து ஒரு கலவரமான ஒரு சூழலை உருவாக்கி மாணவர்கள் மீது, போராடக்கூடிய மாணவர்கள் மீது தடியடி நடத்தணுன்ற அவசியம் இல்லை.
அதாவது ஜனநாயக நாட்டில் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு போராடுறதுக்கு உரிமை இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அங்கே வந்து அதுவும் குறிப்பாக மாணவர்கள் மீது தடியடி நடத்தி கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து இந்த ஆட்சியினுடைய ஒன்றிய அரசினுடைய அராஜக போக்கை எதிர்த்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும். இப்போது எங்களுடைய தலைவர் அபிஜித் தீப்கே அவர்களை வந்து போலீஸார், அதாவது காவல்துறையினர் வந்து அழைத்து சென்றதாக வந்து தகவல் கிடைச்சிருக்கு. அவர் வந்து எந்த நிலைமையில் இருக்கிறாரு, அரசு அதாவது கைது செய்யப்பட்டிருக்கிறாரா அல்லது வந்து என்ன காரணத்துக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க, இல்லை பேச்சுவார்த்தைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்களா அப்படின்றத ஒரு தெளிவான ஒரு விவரம் எங்களுக்கு வேணும். இந்த அரசு வந்து அவருக்கான ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும். தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும். இதோடு நின்று விடாது. மாணவர்களுக்கான இந்த நீட் தேர்வு மட்டும் இல்லை, ஒவ்வொரு தேர்வுமே வந்து வினாத்தாள் கசிவு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த வினாத்தாள் கசிவில் யார் பண்ணினாங்க அப்படின்றது பார்த்தோம்னா முழுக்க முழுக்க அந்த கட்சியை சார்ந்தவங்கள தான் பண்ணுறாங்க. ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்கிறோம்னு கேட்டால் அதுக்கு என்ன காரணம்னா அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் அதில் குற்றவாளிகளாக வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போது இது ஒன்று மட்டும் இல்லை, தொடர்ந்து பல்வேறு மத்திய அரசு நடத்தக்கூடிய அந்த வினாத்தாளெல்லாம் வந்து கசிவாகிக்கிட்டே இருக்குது. அப்போ இது பொறுப்பற்ற முறையில் இந்த அரசு இயங்குது. தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்லி இத்தனை நாளாக போராட்டம் நடந்தது. இப்போது இன்றையிலிருந்து மத்திய அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் பதவி விலகணும்னு சொல்லி எங்களுடைய தலைவர் அபிஜித் தீப்கே அவர்கள் இங்கே போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. போராட்டத்தை ஆரம்பித்த அன்னைக்கே வந்து அவர் போலீஸார் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதற்கு பின்னுள்ள என்ன தகவல்ன்றது மத்திய அரசு விளக்கமாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மாணவர்களும் கொந்தளித்து போயிருக்கிறார்கள், நாட்டு மக்களும் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். திருமுருகன் காந்தி, 2 மாதங்களான ஒரு கட்சி, அதுவும் பெரிய தலைவர்களோ இல்லை பெரிய படைபலம்லாம் கிடையாது. சில மாணவர்கள் ஒன்று கூடி நீங்களே சொன்னது மாதிரி வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்களுடைய பேச்சில் அவர் இளைஞர்கள் பற்றி ஒரு வர்ணனை செய்தார். அதிலிருந்து உருவானது தான் இந்த பேர், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அந்த 2 மாதங்கள் ஆன ஒரு கட்சியை வந்து பேச்சுவார்த்தைக்கு இன்றைக்கி அழைக்கிறாங்க. அவ்வளவு எளிதாக யாரோட நெகோசியேஷனுக்கு போவதோ இல்லை தங்களுடைய பலவீனங்கள் இல்லை போதாமைகள் குறித்து வந்து விவாதிக்கிறதுக்கே தயாராக இருக்காதது ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக அரசு என்ற ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அரசு 2 மாதம் ஆன ஒரு கட்சி அவர்களோட வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்குது. அதை வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பை பார்க்கக்கூடாதா? மாணவர்களோட பேசுறதுக்கு தயாராக இருக்காங்க, இளைஞர்களோட பேச தயாராக இருக்காங்க. பெரிய கட்சின்லாம் பார்க்காம 2 மாதமே ஆன கட்சியோட பேச முன் வருவதே வந்து அது ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்க முடியாதா? இல்லை அதுவையும் வந்து அச்சுறுத்தலாக தான் பார்க்கணுமா? அதை நீங்கள் எப்படி டீகோட் பண்ணுறீங்க? இல்லை, அது அடிப்படையில் பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய ஒரு ஜனநாயக மரபு பிஜேபிக்கு கிடையாது. உண்மையாக நீட் தேர்வு குறித்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டோடு தான் அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும். என்ற தங்கை அனிதாவை நாம் இழந்தோம். ஒரு மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் வெடித்தது. 16 குழந்தைகளை நாம் இழந்திருக்கிறோம். தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது. கடந்த திமுக அரசு இது குறித்து தீவிரமாக பேசியிருக்கிறது. இதற்கான பல்வேறு நகர்வுகளையும் சட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இப்போ ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை இருந்திருக்கு அப்படின்னா பிஜேபி இங்கே தமிழ்நாட்டு அரசோடு தான் இந்த விவாதத்தை வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி காலத்தில் அப்படியான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அவர்கள் நடத்தவில்லை. நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்கின்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து ஆட்சிக்கு வந்த திமுகவோடு அந்த கோரிக்கை குறித்தான எந்த விதமான பேச்சுவார்த்தையோ தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக மரபோ பிஜேபிக்கு கிடையாது. அப்போ இப்போ டெல்லியில் வந்து இப்போ சிஜேபியோட அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு நெருக்கடி என்பது இது புதிய கட்சியாக வளர்கிறது. இதற்கென்று வேற ஒரு சிக்கலுக்குரிய பின்புலம்னு எதுவுமே கிடையாது. மற்ற கட்சிகளுக்கு குறை சொல்வதைப் போல இந்த கட்சிக்கு குறை சொல்லிவிட முடியாது. ஆக இந்த கட்சியை வந்து அம்பலப்படுத்துவதோ, இந்த கட்சியை ஒதுக்குவதோ, இந்த கட்சியை நிராகரிப்பது என்பதோ அப்படி ஒரு பிரச்சாரத்தை பிஜேபி வந்து பல காலமாக இந்த கடந்த 2 மாதமாக செஞ்சுட்டே வர்றாங்க. அது வந்து ஒரு வெளிநாட்டு கட்சி அல்லது வெளி மாநிலத்திலேருந்து ஆட்கள் கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்கன்னா
என்றெல்லாம் தொடர்ச்சியாக பேசி வந்தாலும் கூட இன்றைக்கு இத்தனை இளைஞர்கள் திரண்டிருக்கிறது, கட்சி கடந்து திரண்டிருக்கிறார்கள். இவங்க வந்து எந்த ஒரு காங்கிரஸ் கட்சியோடோ வேறு எந்த கட்சியோடோ அவங்க தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. இவர்கள் புதிதான ஒரு தளத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இது மேலும் விரிவடைந்து போய்விடக்கூடாது என்பதிலே இவர்கள் கவனம் இருக்கிறது. இதற்கு முன்பு உழவர் போராட்டங்களின் பொழுதும் கூட இதுபோல விவசாய தலைவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருந்தார். என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆற்றலாக தங்களது ஆட்சிக்கு அச்சுறுத்தல் கொடுத்து விடுவார் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு கிடையாது. இப்போ சிஜேபியே கூட வந்து மோடியுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்க மாட்டார்கள். மோடிக்கு எதிராக ஒரு கழகத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள். அந்த மட்டத்து அளவிலே அந்த பிரச்சனை அவர்கள் ஒரு கோரிக்கையை மையமாக வைத்துக்கொண்டு போராட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த கோரிக்கை சார்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமாக முடித்து விட்டால் இந்த போராட்டம் முடிந்துவிடும் என்கின்ற அளவில் அவர்களோட பேச்சுவார்த்தை போவது என்பது தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய யுக்தியாகத்தான் இருக்கிறது ஒழிய ஜனநாயக மரபின் மீது நம்பிக்கை கொண்டதல்ல. இப்போ உண்மையாக சொல்ல போனால் இதில் வந்து தோற்றுப்போன இடம் கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி என்பது மட்டுமல்ல. பிஜேபி மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அம்பலப்பட்டு போன ஒரு சூழலை நான் வந்து பார்க்குறேன். பாரதிய ஜனதா கட்சி வந்து இவ்வளோ பெரிய நெருக்கடி எதிர்கொண்டு இளைஞர்களிடத்தை எதிர்கொண்டு அம்பலப்பட்டு போயிருக்கிறது. இன்னொரு புறத்தில் பார்த்தால் எங்களுடைய விமர்சனம் என்பது இது போன்ற ஒரு மிகப்பெரிய அழுத்தமான பாராளுமன்றத்தை நோக்கியான பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை திரட்டுவதற்குரிய வலிமை இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அப்படின்னு எந்த போராட்டத்தையும் செய்யவில்லை. ராகுல் காந்தி வந்து அறிக்கை விடுகிறார், பேசுகிறார். இதை கடந்து மக்களை திரட்டுகின்ற இளைஞர்களை திரட்டுகின்ற எந்த போராட்டத்தையும் அவர் வந்து டெல்லியில் வந்து நடத்தலை. ஒரு இத்தனை மக்கள் கோபமாக இருக்கிறாங்க. இந்த மோடி ஆட்சியின் மீது இத்தனை பேர் வெறுப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அராஜகத்தை எதிர்த்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இவரை வழிநடத்தக்கூடிய ஒரு வலிமையோ அதற்குரிய தலைமைத்துவத்தையோ காங்கிரஸ் கட்சியால் கொடுக்க முடியவில்லை என்பதும் இதில் அம்பலமாக இருக்கிறது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ராகுல் காந்தி வந்து ஒரு மிகப்பெரிய இளைஞர்களுக்கான தலைவராக வருவார்னு அது காங்கிரஸ் கட்சி சொன்னது. ஆனால் இத்தனை இளைஞர்களை திரட்டுகின்ற பணி அவர் செய்யவில்லை. இத்தனை இளைஞர்களுக்கு அவர் தலைமை ஏற்கக்கூடிய இடத்துல அவர் நகரவே இல்லை. இத்தனை ஆண்டு காலமாக அவர் பேசுகிறார், அறிக்கை கொடுக்கின்றார், பாராளுமன்றத்துக்குள்ளே எம்பிக்களை திரட்டி கொண்டு பேசுகிறார் என்கின்ற அளவிலே தான் இருக்கிறதே ஒழிய இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியும் தோற்று போயிருக்கிறது என்பதை தான் இதோடு சேர்த்து நான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் உழவர் போராட்டத்தின் பொழுதும் அதற்கு முன்பு சிஏஏ போராட்டம், இஸ்லாமியர்கள் நடத்திய சிஏஏ போராட்டத்தின் பொழுது டெல்லியில் 60 பேர் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள் இஸ்லாமியர்கள். அப்பொழுதும் கூட ராகுல் காந்தி சென்று பார்க்கவோ அவர்களுக்கு துணை நிற்கவோ அன்றைக்கு கைதானவர்கள் 8 ஆண்டுகளாக சிறையில் 6 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள், 8 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக குரல் கொடுத்து ஒரு பெரிய எழுச்சியை கட்டியெழுப்பவோ அவர் தயாராக இல்லை. அப்போ இது வந்து ஆளும் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி எதிர்கொண்டு அம்பலமாகி இருக்கிறது. எதிர்க்கட்சி தங்களால் தலைமைத்துவம் கொடுக்க முடியவில்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்க்கட்சியாக தங்களால் இயங்க இயலவில்லை என்கின்ற இயலாமையையும் இது அம்பலப்படுத்தி இருக்கிறது. ராகுல் காந்தியினுடைய இயலாமையும் இது அம்பலப்படுத்தி இருக்கிறது. நரேந்திர மோடியினுடைய அராஜகமான ஆட்சியும் அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சமயத்தில் தான் மாநில கட்சிகள், ஏன்னா நீட் தேர்வு குறித்து தொடர்ச்சியாக பேசுகின்ற ஒரு 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 அரசியலை மாநில கட்சிகள் நடத்தி வருகின்றன. மாநிலத்திற்கு கட்சிகள் தான் மாநில உரிமை சார்ந்து மோடி அரசை எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வலிமையான எதிர்ப்பை தருகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய திமுகவோ அல்லது கேரளத்தினுடைய கம்யூனிஸ்டோ, மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸோ அல்லது லல்லு பிரசாத் யாதவோ இது போன்றவர்கள் தான் கடுமையான எதிர்ப்பை மோடிக்கு தருகிறார்கள். இந்த கட்சிகள் இப்பொழுது ஒன்றாக வந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் கடந்த 6-7 ஆண்டுகளாக மே 14 இயக்கம் நாங்கள் சொல்லி வருகிறோம். இது சரியான சமயம். நீங்கள் தலைமையிடுங்கள், நீங்கள் கூட்டமைப்பை உருவாக்குங்கள். தலைமையை கொடுப்பதற்கு, மோடியை எதிர்க்கக்கூடிய தலைமையை கொடுப்பதற்குரிய எந்த தகுதியும் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. ராகுல் காந்திக்கு அதற்கு குறித்தான எந்த விருப்பமும் இல்லை என்பது இப்பொழுது அம்பலமாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு இந்தியாவிற்கு என்ன தேவைப்படுகின்றால் நரேந்திர மோடி அரசை கேள்வி கேட்கக்கூடிய வலிமையான ஒரு எதிரணி தேவைப்படுகிறது, ஒரு தலைமைத்துவம் தேவைப்படுகிறது. அவர்கள் அணிதிரட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு மிக்க ஒரு கூட்டமைப்பு தேவைப்படுகிறது. அந்த பொறுப்பை இப்படியான ஒரு அணிதிரட்டலை செய்வதற்கான காலம் கனிந்து வந்திருக்கிறது. திருமுருகன் காந்தி ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கீங்க. அதாவது இந்த பிரச்சனை 2 விஷயத்தை அம்பலப்படுத்துது. பிரதமர் மோடி அரசினுடைய இயலாமை, அவருடைய தோல்வியை தாண்டி ஒன்றிய கேள்வி கேட்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியினுடைய செயல்பாடற்ற தன்மை. அவர்கள் வந்து பாஜக கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்றத அம்பலப்படுத்தியிருக்கு. அவர்கள் அதற்கு என்ன சொல்றது, அவர்கள் தயாராகவும் இல்லை அல்லது அவர்களுக்கு அவங்களுடைய இயலாமை இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் சொல்கிறது ஒரு நேஷனல் லெவலில் இது வெறுமனே ஒரு கல்வி சார்ந்த பிரச்சனை, இளைஞர்களுடைய விரக்தி கிளர்ச்சியை தாண்டி தேசிய அளவில் பாஜகவிற்கு எதிரான ஒரு அணிதிரளுக்கான ஒரு சூழலை வந்து படம் போட்டு காமிச்சிருக்காங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றத சொல்லாமா? அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கட்சிகள், அவர்களுடைய செயல்பாடு எல்லாத்தையுமே கேள்விக்குறியாக்கி இருக்கு இந்த சிஜேபி அப்படின்றத தான் நீங்கள் சொல்கிறீங்க.
அப்போது பிரதான கட்சிகள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பாஜக எதிர்க்கக்கூடிய செக்யூலர் வேல்யூஸ்னு சொல்லக்கூடிய லிபரல் பார்ட்டிஸ் அத்தனை பேரும் அதை தான் படம் போட்டு காமிக்குது சிஜேபி அப்படின்றீங்க. ஆனால் நேஷனல் லெவலில் பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட்டுக்கான ஒரு முக்கியமான தருணம் எழுந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கான பாசிபிலிட்டியை இண்டிகேட் பண்ணுதா இது? நிச்சயமாக தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கான தேவை நீண்ட காலமாக இருக்கிறது. நாங்கள் 2021 இது குறித்து மிக தெளிவாகவே பேசணும். காங்கிரஸ் கட்சியினால் மோடிக்கு எதிரான ஒரு தலைமையை கொடுத்து விட முடியாது, ராகுலால் இயலாது என்பதை நாங்கள் அன்றைக்கு சொன்னோம். தன்னோட கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் எதிராகத்தான் ராகுல் காந்தி நிலைப்பாடு எடுத்தார். கேரளாவிலும் அப்படிப்பட்ட ஒரு போட்டியை தான் முன் வைச்சார், தமிழ்நாட்டிலும் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுத்தார், மேற்கு வங்கத்திலும் எடுத்தார், பீகாரிலும் இது போன்ற தவறான முடிவுகளை எடுத்தார். அதே போன்று தான் வந்து அவங்க வட மாநிலம், குறிப்பாக ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்கள் எடுத்த நிலைப்பாடுகள் எல்லாம் இது போன்ற தவறாகத்தான் இருந்தது. ஆக இந்திய அளவில் ஒரு மாநில உரிமையை அச்சுறுத்துகின்ற கட்சி தான் நரேந்திர மோடி அரசு. அப்போ அந்த பாரதிய ஜனதா கட்சி இப்போ மாநில உரிமையை முன்னிலைப்படுத்துகின்ற ஜனநாயக விழுமியங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமைப்பு தேவை என்றால் மாநில கட்சிகளில் இருந்து தான் உருவாக முடியும் என்றால் அவர்கள் தான் அவர்கள் தான் சிதைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு மாநில கட்சியை சார்ந்தவர்கள் தான், அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் மோடி அரசினுடைய இடியோடையோ அல்லது சிபிஐயினாலோ விசாரிக்கப்படுகிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள், பொய்யான வழக்குகளில் புனையப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அந்த கட்சிகள் தான் உடைக்கப்படுகின்றன. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஊழல் செய்தவர்கள் கடந்த 2014 ஆண்டு காலத்து வரைக்கும் இருக்கக்கூடிய 10 ஆண்டு கால ஆட்சியில் காங்கிரஸ் கட்சியில் ஊழல் செய்தவர்களை மோடி அரசு கைது செய்யவோ அவர்கள் மீது ரெய்டு எடுக்கவோ இல்லை, ப. சிதம்பரத்துக்கு தனிப்பட்ட வன்மத்தின் காரணமாக தான் செய்தவர்களை கடந்து அங்கே மிகப்பெரிய நிலக்கரி ஊழல் நடந்தது, காமன்வெல்த் ஊழல் நடந்தது என்று பெரும் பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் மீதெல்லாம் மோடி அரசு சொல்லக்கூடிய அந்த நிலக்கரி ஊழல் கேஸ் வந்து கேஸே நிக்கல, அந்த கேஸ்ல அக்விட்டலே வந்துருச்சு. நிலக்கரி ஊழல் சுரேஷ் கல்மாடிக்கு எதிரான அந்த கேஸ்ல அவர் இறந்து போயிட்டார். சுரேஷ் கல்மாடிக்கு எதிரான அந்த காமன்வெல்த் கேஸும் ஒன்னும் இல்லாம போயிடுச்சு. இப்பொழுது நீங்கள் சொன்னது போல எஞ்சி இருக்கக்கூடியது வந்து பிராந்திய கட்சிகள், மாநில கட்சிகளுக்கு எதிரான வழக்குகளை தான் அவங்க கூர்த்திட்டுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. நம்ம பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம். செல்வாவோட கருத்து கேட்டு வரேன். பிராந்திய கட்சிகளை நோக்கி வரேன். திருமுருகநாதி, செல்வா ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் கோடிட்டு காட்டுறார். இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு பொருட்டல்ல என்று காங்கிரஸ் முக்து பேசின பாஜக அவர்களோட குறியாக இப்போ இருக்கிறது வந்து பிராந்திய கட்சிகள், காங்கிரஸ் அல்லாத பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள். அவர் வந்து சரியாக குறிப்பிட்டிருந்தார். சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து திரு பினராயி விஜயன், தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்கள், மு க ஸ்டாலின், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி, இவர்கள் மூவரும் தான் பாஜக எதிர்ப்பில் முன்னிலையில் இருந்தவர்கள். 3 பேரும் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்டார்கள். 3 பேருக்கு எதிராகவும் வந்து ஒன்று வழக்குகள் இல்லைன்னா ஸ்கேம்னு ஏதாவது வந்துட்டே இருக்குது. அப்போ காங்கிரஸ் இது போன்ற மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வெறுமனே ஒரு ட்வீட்டு போட்டால் போதும், பார்லிமெண்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல பேசினா போதும், எம்பிக்களை திரட்டி அதோடு வந்து இருந்தால் போதும், மக்களை வந்து திரட்டி களத்துக்கு போய் ஒன்றிய அரசுக்கு இப்போ வந்து 2 மாதம் ஆன கட்சியோட பேசுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அந்த இடத்திற்கு வந்து காங்கிரஸ் அந்த இடத்துல களத்துக்கு வந்து அந்த முன்னெடுப்பை செய்யாமல் இருக்குது. அப்போ இந்த மாநில கட்சிகள் தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து அவர் கோடிட்டு காட்டுறார். ஒரு புதிய ரீஅலைன்மெண்ட் வேணுன்றார். திமுகலேருந்து போய் திரு ஆர் ராசா போய் சோனம் வாங்சுக்கை பார்த்து தார்மீக அடிப்படையில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த மாணவர் போராட்டத்துக்கு, இளைஞர் போராட்டத்துக்கு, தர்மேந்திர பிரதான் நீக்கத்துக்கு. அப்போது பிராந்திய கட்சிகள்லாம் தான் அணிதிரள்வு செய்யணும், ஒரு 3வது அணி தான் இதற்கு தீர்வு அப்படின்றத தான் முன்னெடுக்கிறாங்க. பாஜக எதிர்ப்பு, அந்த மத சார்பு கட்சிகள் வந்து ஒன்றிணைந்து மதவாத பாஜக என்ற அந்த புள்ளியில் வந்து அவங்களை எதிர்க்கணுன்றாங்க. அதாவது இப்போது உண்மையிலே வந்து இது இந்த ஸ்டூடெண்ட் எழுச்சி இருக்கு இல்லையா, அது ஒரு வரவேற்கத்தக்க எழுச்சி. இது வந்து பல ஆண்டு காலமாக குமைந்து கிடந்ததுன்னா இதுக்கு ஒரு வடிவத்தை வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் இந்த சோனம் வாங்சு எடுத்த உண்ணாவிரதமும் இதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துருக்கு. இயல்பாகவே அதே பந்தலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா காமிக்கிற பந்தல் மெயினாக இவங்க சோனம் வாங்சு இருக்கிற இடத்த காமிக்கிறோம். அங்கே பல பந்தல்கள் இருக்குது, சின்ன சின்ன பந்தல்கள் போட்டு பல இடதுசாரி மாணவர் அமைப்பு தலைவர்கள் அவர் 18 நாளாக உண்ணாவிரதம் தான் இன்றைக்கி காலையில் தான் வந்து போய் முடிச்சிருக்காங்க. சமூக ஆர்வலாம் போய் கேட்டதுனால ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் முடிச்சிருக்காங்க. பலர் வந்து அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இடதுசாரி அமைப்புகள் இருக்காங்க. இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி, பிருந்தா கரத் போன்றவர்களாம் நேரடியாக பேரணியில் போயிருக்காங்க. இப்போ என்ன கேள்வி இருக்குன்னா, காங்கிரஸ் கட்சியோட ரோல் வந்து என்னவா இருக்குது, மற்ற அரசியல் கட்சியோட ரோல் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ரொம்ப விமர்சனமாக சொல்ல வேண்டியிருக்குது என்னென்னா, அரசியல் கட்சியெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு கூடாது. நீங்கள் வந்து அரசியல் கட்சிகள் வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து பாஜக எதிர்ப்பு வந்து தலைநகர் டெல்லியில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில்
நீட் எக்ஸாம் லீக்கை மூடுறான்னு பார்த்தா பார்லிமெண்ட் கேட்டை மூடக்கூடிய ஒரு மோசடியில் வந்து பாஜக அரசாங்கம் இருக்கும்போது அரசியல் கட்சிகள் வீதிக்கு வர வேண்டும். இவர்கள் வந்து இந்த போராட்டத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். இந்த போராட்டம் என்பது என்ன? இந்திய நாட்டினுடைய கல்வி முறையை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும். தேசிய தேர்வு முகமை என்பது கலைக்கப்பட வேண்டும். நீட்டு தேர்வு வேணாம். மாநிலங்கள் அந்த தேர்வை வந்து எப்படி மருத்துவத்துக்கு எப்படி சேர்க்கணும் மாநிலங்கள் முடிவு பண்ணணும். இதுதான் முடிவு. அப்போ இந்த கோரிக்கையெல்லாம் தேர்தலில் பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் கட்டாயம் வந்து இந்த போராடக்கூடிய மாணவர்களுக்கு அரணாக இருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் விவாதத்தை எழுப்பது மட்டுமல்ல, வீதியில் இறங்கி இன்னைக்கு போராட வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு களமாக இருக்கின்றது. அந்த வேலையை காங்கிரஸ் கட்சி கட்டாயம் உறுதியாக பண்ண முடியும். ஏன்னா அங்கே வட இந்தியாவில் டெல்லி சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, சமாஜ்வாதி கட்சி போன்ற கட்சிகள் வந்து ஒரு முயற்சி எடுத்தால் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்ட முடியும். இடதுசாரி கட்சிகள் அவர்கள் சக்திக்கேற்ப அந்த அணிதிரள் சேர்ந்திருக்காங்க. நான் இங்கே இன்னொரு பார்லிமெண்ட்ல பண்ணது வந்து பார்லிமெண்ட்ல மல்லிகார்ஜுன கார்கே அந்த கேள்வி எழுப்புறாரு. இந்த நீட் பிரச்சனையா, மாணவர்கள் போராட்டம், இளைஞர்கள் போராட்டம், வெளியில இவ்வளவு கொந்தளிப்பு ஏற்பது, பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் போராடுறாங்கன்னு மல்லிகார்ஜுன கார்கே பேசுறாரு, காங்கிரஸ் தலைவர். அங்க இருக்கக்கூடிய மித்த உறுப்பினர்களும் பேசியிருக்காங்க. இன்று நாள் ஃபுல்லும் வந்து முடக்கப்பட்டிருக்கு 2 அவைகளுமே. அங்கே பாராளுமன்றத்துக்குள்ள அந்த பிரச்சனையை முன்னெடுக்க தானே செய்கிறாங்க. இல்லை, பாராளுமன்றத்தில் அதுக்குள்ள முன்னெடுக்கலாம். எதுக்கு அரசியல் கட்சிகள் இருக்குது, எதிர்கட்சின்னு எதுக்கு இருக்குது? இதெல்லாம் ஒரு பெரிய வேலையாது. பார்லிமெண்ட்டில் கேட்டது வரவேற்கத்தக்கன்னு சொல்ல முடியாது. உங்கள் கடமையை நீங்கள் செய்கிறீங்க, ரோட்டுக்கு வாங்க. இப்போ நீங்கள் வந்து டெல்லி மாதிரி மாநிலத்தில் NSU போன்ற மாணவர் அமைப்புகள் ஓரளவுக்கு பலம் இருக்கக்கூடிய விஷயங்கள் சுற்று பத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள் காங்கிரஸ் கட்சியால் ஆட்களை திரட்ட முடியும். திரட்டு வீதிக்கு வந்து ஒரு வரலையா இல்லையா களத்தில் அந்த ஸ்ட்ரென்த்து சொல்கிறேன். அது வந்து பேரளவுக்கு வந்து இப்போ நீங்கள் இடதுசாரி மாணவர் அமைப்புகள் போராடிட்டு இருக்காங்களே, உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, அடி வாங்குறாங்க, உத வாங்குறாங்க. இவங்க எங்க போறாங்க? இது மட்டும் இல்லை, இந்த ஆதரவு தெரிவித்து கடந்த 20 நாளில் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. குறிப்பாக இந்திய மாணவர் சங்கம் போராட்டம். பீகாரில் மட்டும் சார் 3 மாணவர்கள் கடந்த 30 நாளில் ஜெயிலில் வச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் பெயில் மூவ் பண்ண விட மாட்டாங்க. நாடு முழுக்க இடதுசாரி மாணவர் இயக்கத்தினுடைய தலைவர்கள் பல பேர் சிறையில் இருக்கிறாங்க, இல்லை ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு போதிய வெளிச்சம் வந்து ஊடகங்களில் கிடைக்கல. இப்போ டெல்லி போராட்டத்தின் மூலமாக இந்த பிரச்சனை வெளிவருது. நாடு முழுக்க அந்த கொந்தளிப்பை இன்னைக்கு மாணவர் இயக்கம் வந்து மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இது வந்து ஒரு சரியாக நம்ம ஜனநாயகத்துக்குள்ள நம்ம மாணவர்கள் இந்திய ஜனநாயகத்தை பாதுகாப்ப களம் இறங்கி இருக்கிறார்கள். இப்போ நான் இந்த ஷோ மூலமா ஒரு கேள்வி வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நான் வந்து கோரிக்கை விடுக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு என்பது நீட்டுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நாம் தான் எடுத்தோம். தமிழ்நாட்டில் தான் முதலாவதாக நீட்டுக்கு எதிர்ப்பான ஒரு கிளர்ச்சி நடந்தது. கருத்தியல் உருவாக்கமே தமிழ்நாடு நடந்தது. அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு விஜய் அவர்கள் டெல்லி நடக்கிற போராட்டத்துக்கு உடனடியாக அவர் வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அந்த தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள் பிரமுகர்கள் டெல்லியில் சென்று அவங்க இருக்கக்கூடிய மாணவர்களோடு கைகோர்க்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய குரல், தமிழக முதலமைச்சருடைய குரல் என்பது தமிழ்நாட்டினுடைய குரல். எனவே தாவேகா அரசாங்கம், முதலமைச்சர் அவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது. இது வந்து ரொம்ப மிக முக்கியமான கோரிக்கை நான் வைக்க விரும்புகிறேன். தொடர்ந்து பேசுவோம். ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பாயிண்ட் டச் பண்ணியிருக்கீங்க. இந்த டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய வளாகத்திற்கு கேம்பஸுக்கு பூட்டப்பட்டது. ஸோ தட் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களை உரிமைக்காக ஒரு கொள்கை சீர்திருத்தத்திற்காக போராடக்கூடிய மாணவர்கள் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக வந்து போட்டு பாராளுமன்றத்துக்குள் நுழைய விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தாண்டி செல்வா, நீங்கள் இந்த பிரேக்குக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. தாவேகாவிலிருந்து முதலமைச்சர் விஜய் ஒரு நிலைப்பாட்டை அறிவித்து அங்கே நிர்வாகிகளை அனுப்பிச்சு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பொறுப்பு நீங்கள் சொன்னது போல், திருமுருகன் காந்தி சொன்னது போல் எல்லா கட்சிகளுமே இருக்குது. களத்தில் எல்லோருமே இறங்கணும். காங்கிரஸ் அதில் முன்னெடுப்பு சரியாக இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்களே NSU வந்து பார்ட்ஸில் தான் இருக்குது அப்படின்றது தான் சொல்கிற மாதிரிங்க. அப்போது இப்போ அடுத்த கட்டமாக ஒருவேளை இப்போ பேச்சுவார்த்தை நடந்து தர்மேந்திர பிரதானுக்கு இலாக்கா மாற்றப்பட்டு வேறொரு அமைச்சர் வந்தால் இந்த டெம்பரரியாக வந்து ஒன்றிய அரசுக்கு இதில் ஒரு ரிலீஃப் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எப்படி முன்னெடுக்கப்படும்? நீங்களும் வந்து போராட்ட களத்தில் இருக்கீங்க, உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலர் MA பேபி அங்கேயே இருக்கார். அடுத்ததாக நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? இதில் வெறுமனே நீட் முறைகேடு, கியூட்டோ இல்லைன்னா CBSEயில் இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள் மட்டும் இல்லை. இது அதை தாண்டி வந்து வேலையின்மை, அந்த விரக்தி எல்லாவற்றையும் ஒரு கலெக்டிவ் மேனிஃபெஸ்டேஷனாக தான் வந்து இதை நம்ம பார்க்குறோம். அந்த விரக்தியில் தான் மாணவர்கள் களத்துக்கே வர்றதை பார்க்குறோம். இப்போ இதோட முடிச்சிருமா? பேச்சுவார்த்தை நடந்து அவர் மாற்றப்பட்டால், இலாக்கா மாற்றப்பட்டால் முடிச்சிருமா? அடுத்ததாக நீங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன காரணத்திற்கு அடுத்தது எதை நோக்கி வந்து இந்த கட்சிகள் வந்து அணிதிரளணும் ஒன்றிய அரசுக்கு எதிராக அப்படின்றத முன்னெடுக்கிறீங்க?
குறிப்பாக இந்த போராட்டம் என்பது நீட் முறைகேடு மட்டுமல்ல, இல்லை சிபிஎஸ்சி வினாத்தாள் அந்த கசிவு அல்லது அது முறைகேடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக கல்வி மற்றும் வேலையின்மை பிரச்சனையினுடைய ஒரு அடித்தளமாக தான் இந்த இளைஞருடைய எழுச்சியை நம்ம பார்க்குறோம். வரலாற்றில் இந்த நாள் வந்து மிக முக்கியமாக எழுதப்படும். அது எப்படி எழுதப்படும் சொன்னால், சொந்த நாட்டு மாணவர்களை பார்த்து நாடாளுமன்ற கதவை பூட்டி கொண்டார் மோடி என வரலாறு எழுதியிருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சியை வந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். இது தொடர வேண்டியிருக்கின்றது. நம்முடைய கோரிக்கையை பொறுத்தவரைனா இந்த நீட்டெல்லாம் நடத்தக்கூடிய அந்த தேசிய தேர்வு முகமை, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அது முழுமையாக கலைக்கப்பட வேண்டும். இந்த நீட் தேர்வு மூலயமாக கிட்டத்தட்ட 60,000 கோடி பிஸ்னஸ் இன்னைக்கு வந்து இந்தியாவில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் நுழைவுத் தேர்வு மூலயமா நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய இலக்கு என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட இன்னும் 2 வருஷத்தில் அதை வந்து 1.5 லட்சம் கோடியாக மாற்றலான்றாங்க. அந்த கல்வி வியாபாரிகளுக்கு சாதகமாக பாஜக அரசாங்கம் செயல்படுது. ஒன்று. ரெண்டாவது, மாநில உரிமையை முழுமையாக பறித்து மத்தியில் அதிகாரத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்தியிருக்கின்றார்கள். இந்த 2 விஷயமும் வந்து ரொம்ப மிக முக்கியமான விஷயம் போது, மாணவர் இயக்கம் மாணவர்கள் இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தும். அரசியல் கட்சிகள் நாடாளுமன்றத்தினுடைய கோட்பாட்டுக்கு உட்பட்டு மாநில உரிமையை பாதுகாப்பதற்காக கல்வி வியாபாரமயமாக்குறதான போராட்டத்தை அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கணும். இவங்க எந்த ஜிமிக் பண்ணி இப்போ நான் பேச்சுவார்த்தை பண்ண முடிச்சிட்டாலும் இந்த போராட்டம் ஓயவே ஓயாது. இது பல ரூபங்களில் நாடு முழுக்க வெடித்து எழும்பு கொண்டே தான் இருக்கும். திரு மணிவாசகம், நிறைவாக உங்களுடைய இறுதி கருத்து. அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனையை வந்து என்ன முன்னெடுக்க போகிறீங்க? பேச்சுவார்த்தையில் ஒரு டெட்லாக்கை வந்து என் பண்ணிட்டா அடுத்தது நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? ஏன்னா செல்வா வந்து இது இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, இதோட ஓயறதில்லை அப்படின்றாரு. திருமுருகன் காந்தி, உங்களுடைய நிறைவு கருத்து. அடுத்தது இந்த பிரச்சனை இதோட வந்து இலாக்கா மாற்றுவதோ இல்லை ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து சுமூகமான வந்து ஒரு மிடில் பாயிண்ட் ரீச் பண்ணி ஒரு ட்ரூஸில் வந்து இது முடிக்கிறதோ இல்லை, அடுத்ததாக இது எப்படி முன்னெடுக்க போகிறது? ஏன்னா நீங்கள் வந்து அணிமாறுத ஒரு பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட்டுக்கே இது ஒரு வாய்ப்பாக உருவாகும் அப்படின்றீங்க. ஆனால் வந்து களத்துக்கு கட்சிகள் இன்னும் வீரியத்தோடு வரல அப்படின்றத திரு செல்வாவும் அவரும் கோடிட்டு காட்டுகிறார். அப்போ இந்த தேவை வந்து ஒரு ஐயோப்பனராக பிரதான கட்சிகளுக்கு இருக்கிறத தாண்டி அடுத்ததாக இவர்கள் முன்னெடுக்க வேண்டியது என்னென்ன இருக்குது? இந்த கட்சிகள் எவ்வாறு ஒன்றிணைணும் அரசியல் களத்தில்ன்றது அடுத்த கட்டம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இப்போ அடுத்தது அவங்க எப்படி முன்னெடுக்கணும் இந்த பிரச்சனையை? அரசியல் ரீதியாகவும் சரி, இல்லை ஒன்றிய அரசினுடைய நிர்வாக திறமையின்மை, இல்லை அவர்களுடைய மேல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிராக எப்படி வந்து மொபிலைஸ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது தலைநகரில் இப்போ மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக நடந்திருக்கிறது. இந்த மாணவர்களுக்கு போராட்டத்துக்கு வலிமை சேர்க்கின்ற வகையில் வந்து பிற மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர் அணியாக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ இன்றைக்கி வந்து அவங்க பிரதான் வந்து ராஜினாமா பண்ணுறதுன்னு பெரிய விஷயம் இல்லை. அவர் இலாக்கா மாற்றி விட்டு போயிடுவாங்க. அது பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல் கிடையாது. ஆனால் நீட் தேர்வு, கல்வி தனியார் மயம், மாநில உரிமையை மறுப்பது, கல்வியில் மாநில உரிமையை மறுப்பது, தமிழ்நாட்டில் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு வந்து வர வேண்டிய நிதியை தராமல் கடந்த ஆட்சியிலிருந்து நிறுத்தி வைத்திருப்பது, இப்படிங்கிற இதையெல்லாம் வந்து நம்ம அம்பலப்படுத்தி நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் இப்போ தமிழ்நாட்டில் திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் சரியானதாக இருக்கும். ஏன்னா தாவேக்கா அது குறித்து எதுவுமே பேசலை. நாங்களே 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். தாவேக்கா அரசு இது குறித்து எந்தவித கருத்தை வெளிப்படுத்தலை. அவங்க வந்து கொள்கை எதிரின்னு பிஜேபியை சொல்கிறாங்க. ஆனால் கொள்கை எதிரின்னு சொன்னால் கொள்கை குறித்தான இடங்களில் நிலைப்பாடுகளில் பேச வேண்டியிருக்கிறது. இப்போ கல்வி நீட்டு உரிமை விஷயத்தில் தமிழ்நாடு தான் முதன்மை முன்னிலையான மாநிலம். அது இப்போ நம்ம தான் தங்க அனிதாவை இழந்ததுலேருந்து பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் தமிழ்நாடு தாவேக்கா வந்து இதுவரை இது குறித்த ஒரு அறிக்கையோ கண்டனத்தையோ முதலமைச்சரிடமிருந்து ஒரு கருத்தோ எதுவுமே வெளிப்படாத ஒரு அமைதி கனத்த மௌனத்தை நான் வந்து பார்க்கிறேன். எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது. இப்படி வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைமை அமைச்சர் வந்து பேசாமல் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. தமிழ்நாடு தான் போராட்ட களங்களிலே பாரதிய ஜனதா கட்சி முன்னணியில் நின்று அம்பலப்படுத்திய மாநிலம். அந்த மரபை தாவேக்கா கடைபிடிக்கவில்லை என்கின்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் கண்டனமாக பதிவு செய்திருந்தோம். இந்த இடத்துல தமிழ்நாட்டினுடைய இந்த மரபை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பணியை திமுக செய்தால் மகிழ்ச்சியாக நாங்கள் வரவேற்கிறோம். அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சி செய்ய வேண்டும், திரிணாமுல் காங்கிரஸுக்கு செய்ய வேண்டும். இப்படி எல்லா மாநிலம் செய்ய ஆரம்பித்தால் தான் மோடி அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியும் அது வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து நடக்கும். இது மோடி அரசு வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த வீழ்ச்சியை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு பெரும் பொறுப்பு மாநில கட்சிகளுக்கு இருக்கிறது. அதில் திமுக போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலைமை எடுக்கலாம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சி தலைமை எடுக்கலாம். இப்படி ஒரு தலைமையை தாங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதா தான் நாங்கள் நம்புகிறோம். நன்றி. மிகச் சுருக்கமாக திரு செல்வா.
உண்மையிலே இன்னைக்கு இப்போ நடக்கக்கூடிய போராட்டம் என்பது நம்ம நாட்டில் இந்திய நாட்டில் இளைஞர்கள் எவ்வளோ அரசியல் உறுதியோடு தெளிவாக எதிர்காலத்தை நோக்கி நம்ம நாட்டை முன்னெடுத்து செல்ல முடியும் என்றக்கூடிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய வகையில் இந்த போராட்டம் நடந்திருக்கின்றது. ஆகவே இந்த போராட்டத்தில் பங்கேற்று நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்த்து தெரிவிக்கின்றோம். அரசியல் கட்சிகள் எல்லாருமே இதற்கு ஆதரவு தெரிவித்து இயக்கம் நடத்தணும். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நேற்று முன்னோடு சென்னையில் இதற்காக ஆதரவு இயக்கம் நடத்தணும். தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த போராட்டங்கள் என்பது நம்முடைய கல்வியில் மாநில உரிமையை பாதுகாப்பதற்கும் கல்வி வியாபாரமயமாக்கல் எதிராகவும் வேலை உரிமையை அடைவதற்கான ஒரு போராட்டமாக வளர வேண்டும். அந்த நோக்கி இந்த போராட்டங்கள் செல்லும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நன்றி. கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் ஒரு சிறப்பு விவாதத்தில். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.